அன்பானவர்களுக்கு அன்பான வணக்கம். ஒரு சின்ன பதிவு. நமக்கு பிடித்தவர்கள், நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் இறந்துவிட்டால் ஒரு குறிப்பிட்ட காலம் அவர்களை எண்ணி அழுதுவிட்டு அடுத்தடுத்து ஆக வேண்டிய காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். இதில் ஒரு சின்ன அனுபவம் எனக்கு ஏற்பட்டது. அதைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். எனது தம்பி ஒருவர் திருமண வயதில் பேருந்து விபத்தில் இறந்து விட்டார். நான் கல்லூரியில் அப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறேன். தேர்வு நேரம் நெருங்குகிறது. என்னால் படிக்க முடியவில்லை. படிக்கும் போதும், தூங்கும் போதும், உணவு உண்ணும் போதும், எந்நேரமும் அவரது சிந்தனை அழுது கொண்டே இருக்கிறேன். மறக்க முடியவில்லை. ஒரு நாள் பகல் 12 மணி டு 1 மணிக்குள், அதாவது கல்லூரியில் ஒரு மதிய வேளையில் நான் அறிவியல் ஆய்வகத்தில் அமர்ந்து அவரையே நினைத்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது வான்வெளியில் அந்த மேகங்கூட்டங்களுக்கு இடையில் எனது இறந்து போன தம்பியின் பாதி இடுப்பளவு இடுப்பளவு தான் தெரிகிறது. அந்த வான்வெளியில் அசைந்து கொண்டிருக்கிறார். நிலையாக அந்த உருவம் நிற்கவில்லை. அப்படி அசைந்து கொண்டிருக்கிறது நான் நன்றாக பார்க்கிறேன். அவர் என்னிடம் சொல்கிறார், என்னை நோக்கி, அக்கா அழாதீர்கள், என்னால் மேலேயும் போக முடியவில்லை, கீழேயும் வர முடியவில்லை, அழாதீர்கள் என்றால் நான் மிகவும் அதிர்ந்து போய்விட்டேன். எப்படி இறந்து போனவர் இப்படி சொல்கிறார்? நாம் ஏதோ தவறு செய்கிறோம், என்ன, ஏன் இது உண்மையா, இப்படி நடக்குமா அப்படி என்று பதறி போய் வெளியே ஓடி என் கூட படிக்கும் ஒரு கிறிஸ்தவ சகோதரிடம் சொல்லும்போது அவர் சொன்னார், இறந்த ஆன்மாக்கள் சாந்தியடைய வேண்டும் என்றால் நாம் தொடர்ந்து அழுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். அழுவுறதுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர். இறக்குறாங்க, 10 நாள் காரியம் செய்கிறோம், அப்புறம் படையல் போடுறோம், திதி கொடுக்குறோம், அப்படி எப்படி நினைஞ்சா அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து விடுகிறோம். அதுதான் இயல்பு. எப்படிதான் நம்ம அழுதாலும், ஆண்டாண்டு அழுதாலும் ஆண்டவர் வரப்போவது இல்லை. அப்பொழுது சகோதரி சொல்கிறார், நாம் என்ன அலைகள், அவர்களையே எண்ணி எண்ணி அழும் அந்த எண்ணங்களே, என்ன அலைகளே அவர்களை கீழ் நோக்கி இழுக்கும் என்றார். இந்த கண்ணீரும் நம் என்ன அலைகளுமே அவர்களை கீழ் நோக்கி இழுக்கும், அழாதீர்கள் என்றார். நான் ரொம்ப பதறி போயிட்டேன். ஏன்னா அவரே திருமணம் ஆகாதவர், இறப்பும் துர்மரணம், விபத்தில் இறந்து விட்டார். அதுவே மிகப்பெரிய பாதிப்பு எங்களுக்கு. இறந்த பின்பும் அவர் ஆன்மா சாந்தியடைய விடாமல் நமது கண்ணீர் அவரை தடுத்துள்ளது என்று ரொம்ப பதறி போயிட்டு, அந்த நிமிஷம் என் கண்ணீரை நிறுத்த நான் இன்னும் முயற்சித்துக் கொண்டேதான் இருக்கேன். அதுபோல அன்பானவர்களே, நமக்கு பிடித்தவர்கள் இறந்து விட்டார்கள். தவிர்க்க முடியாதது, நடக்கக்கூடாது நடந்து விட்டது. இருந்தும் இருக்கும் போதும் அவர்கள் நிம்மதி இழந்து இறந்து போனார்கள். இறந்த பின்பும் அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்றால் அவர்களே எண்ணி அழாமல் அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.